பிள்ளைகள் ஆண்டுகளே இந்த தேசத்துல உயர்ந்திருக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நிற்கிறேன். உடைய கணவனை கொடுத்து இந்த மொழியை கண்டு பயன்படுத்த நிற்கிறேன். அதுபோல் உண்மையில செலுத்தப்பட்ட காணிக்கையை உடைய சமூகத்தை கொடுக்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு உண்மையில செலுத்தப்பட்ட காணிக்கையை தொட்டு ஆசீர்வதித்து தாங்கப்பா. நீங்க தான் அவருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆண்டவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்தே நன்றி. அதனுடைய அன்றைய பகுதியாக பிள்ளைகள் இந்த பசுத்த ஒன்றியத்தை கொண்டு வந்து பசுத்த காணிக்கையை செலுத்தியிருக்கிறார். இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் சபையை பயன்படுத்தி உங்களுடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறீர்கள். ஆண்டவரே அப்படி கொடுத்த அடியாருடைய வீட்டில் எந்த குறைவும் எந்த கழிவும் நல்லவர்களை பாதுகாத்துக் கொள்ளவே ஜெபிக்கிறோம். தகவல் காணிக்கை ஒன்றிய காணிக்கையும் உங்களுடைய கருத்தை கொடுத்து ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்ள கிருபைதான். வீணாக விருதாவாகவோ நாங்கள் பயன்படுத்தாதவர்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு அதை கவனமாய் பயன்படுத்தி உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிறதா கொடுத்த அடியார்களுக்கு வேண்டிய எல்லா தேவையும் பரிபூர்ண சந்தித்தார்கள். தாழ்த்துகிறோம், பசுத்த கருத்தில் கொடுக்கிறோம், உமக்கு மாத்திரம் பயணம் உண்டாகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம். கருத்தினாவே ஆமென். எசுக்காரும் எப்பொழுது Praise God, praise God. நம்ம இயேசுவை நல்லா கரங்கள் தட்டி கொண்டிருப்போமா? நல்லா தட்டமா? ஹalleluya. நமக்கு எந்த பிரச்சனையும் அவர் ஒருவரே, அவர் உயர்வரே அவர் உயர்ந்திருப்பாராக. ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாருமே இந்த பாட்டை ஒரு வாட்டி பாடலாம். நம்ம ஆராதனையில பாடின பாட்டு. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுவார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுவார். இஷ்டம் போல அலைவதில்ல, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்ல, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் இருள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே அவன் சொல்லாதவர்களுக்கு எல்லாரும் வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாதவர்களுக்கு பவராவி எனக்குள்ளே அந்த பவராவி அழுவதில்ல. எல்லாரும் சுவாசிக்கிறீங்க. பவராவி எனக்குள்ளே இந்த அன்பினாலே எனக்குள்ளே நான் அகற்று விட்டேன் கசப்புகள். எல்லா கசப்புகளும் அகன்று போவதாக அன்பினாலே எனக்குள்ளே அகற்று விட்டேன் கசப்புகள். வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே சொல்லாத விரட்டுகிறேன். ஹalleluya. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படல. இன்றைக்கு நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறதே அவரால் தான். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்ற வார்த்தை அனுப்புவேன் என்று சொன்னார். ஹalleluya. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட ஒரு ஹோலி ஸ்பிரிட், ஹalleluya, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்லைன்னா ஹalleluya சொல்லுங்க, எத்தனை பேர் நம்மளை தேற்ற முடியும்? நம்ம போகிற ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஒருவரே நம்மளை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தையை நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் வெறும் இது வந்து ஏதோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் black and white லெட்டர். இது வெறும் லெட்டர் black and white ஆன ஒரு வேர்ட்ஸ் மட்டும் இல்ல. ஹalleluya. இது வந்து ஜீவனாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார்.
ஹalleluya. அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய கட்டுகளை உடைக்க போகிறார். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இறங்குற அந்த நேரத்துல நீங்க எப்பேறப்பட்ட கட்டா இருந்தாலும் சரி, எப்பேறப்பட்ட எத்தனையோ காலமா இருந்த கட்டுகளா இருந்தாலும் சரி, அது உடையும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற எந்த மனுஷனால அல்ல, நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவரால மாத்திரமே. ஹalleluya. ஹalleluya. நீங்க கேட்கும் பொழுது அந்த ஆவியில நிரம்பி தேவ வார்த்தையை கேட்போம். ஹalleluya. 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 அதை நம்ம இருதயத்தை உடைப்பதாக. ஹalleluya. அந்த வசனமானது ஹalleluya அன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த இம்மாவுஸ் சீஷர்களிடத்தில் பேசின பொழுது அவர்களுடைய இருதயம் புழுதொட்டி இருந்தது போல இன்றைக்கும் அதே உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட பேசுவார். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே இந்த அருமையான நேரத்தில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஹalleluya. இந்த வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவரே திசை திருப்புகிற, ஆண்டவரே எல்லா கவனத்தை திருப்புகிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிறேன் in the name of Jesus. ஹalleluya. அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஹalleluya. அப்பா இருதயத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஹalleluya. மனதார மனப்பூர்வமாக அதோட இந்த வசனத்தை தாராளமாக ஏற்றுக்கொள்ள அதுவே அவருடைய இருதயத்தை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தமாக்குங்க. ஒரு வார்த்தையாகிலும் மனதிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் உங்களிடத்தில் திரும்புவதில்லை. அதுவே அந்த வசனம் 30, 60, 100 தன்னை கொடுக்க முடியாத தேவனை நீர் விடைபடுவீராக. ஹalleluya. 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 இந்த இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல இருக்கிற ஆண்மை உங்க கையில கொடுங்க, அதிகாரத்தை உங்களுடைய கையில கொடுங்க. ஹalleluya. நீர் ஒருவரே அவர்கள் மேல ஆளுகை செய்கிறார். ஆமென் ஜீசஸ். அதுவே தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆக்சுவலி நான் வந்து இந்த வாரம் மெசேஜ் கொடுக்குறதுக்காகவே ரெடியாக இல்லை. சீரியஸாக சொல்லணும்னா இதை பாஸ்டர் பேசினாங்க, நீங்கள் மெசேஜ் கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. எப்படியோ பாஸ்டர் நான் வந்து எதுவுமே ஆயத்தமாகல, இன்னும் வந்து இதுக்கான ஒரு ஆயத்தம் ஒரு ரெடியாக ஆகாமல் இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்தபடி நான் வரும்போது கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம அண்ணன் ஃபோன் பண்ணாரு. அவர் வந்து முதல்ல பேசிட்டு சரி நம்ம நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் ஏசப்பா ஆண்டவர் நம்மளை வந்து பாதுகாத்துட்டார் அப்படின்னு நம்ம தப்பு வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி கால் பண்ண உடனே செல்வகுமார் அண்ணன் திருப்பி கால் பண்ணிட்டு நீ மெசேஜ் எடுத்து சரி 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 வச்சிருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வச்சுட்டார். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. 2 ஊழியக்காரங்க என்னுடைய காரியங்களை வந்து உறுதிப்படுத்தி பட்டதுனால என்னால் வந்து அந்த நெருக்கமான சூழ்நிலை வந்து என்னால் வெளியில் வர முடியல. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, 2 ஊழியக்காரங்கனால இந்த காரியத்தை உறுதிப்படுத்தி எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தேன், ஆனால் முடியல. ஹalleluya. ஆனால் ஏதோ ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு எதுவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்கா இருந்துச்சு. என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே, ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், நீங்கள் பேசணும்னு விரும்புறீங்க, நீங்கள் அதை உறுதிப்படுத்திருக்கிற உங்கள் தாசர்கள் மூலமாக 2 சாட்சிகளால் ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்கள் ஏதோ பேச விரும்புறீங்க, அந்த காரியத்தை எங்களோட இடைப்படுகிறாங்க என்ற ஆண்டுடைய சமூகத்தில் காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை இது பண்ணாரு. நம்ம வந்து அப்படியே இந்த வார்த்தையின் தியானத்துக்குள்ள போவோம், ஜபத்தோட இதை நம்ம கேட்போம். ஹalleluya. அபிஷேகத்தில் நிரம்பி இந்த வசனங்களை கேட்போம். ஹalleluya. தேவ ஆவியானவர் ஹalleluya ஹalleluya ஆண்டவர் நிச்சயமாக ஹalleluya நீங்க கேட்கிற அந்த ஸ்தலத்திலே ஹalleluya விடுதலை உண்டாகும். ஹalleluya தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் குணமாக்கினார். ஹalleluya ஹalleluya அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிற அந்த வல்லமை எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இந்த காலை வேளையில அது உள்ள இறங்கும்படியாக நம்ம கொடுப்போமா. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Hallelujah for today's meditation. இன்றைய தியானத்திற்கு we are going to hear about something which is very very serious. இன்னைக்கு மிக மிக ஒரு முக்கியமான அவசியமான அத்தியாவசியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இப்போது கேட்க போகிறோம். And I admit as God's child before you all that along with you I am also going to hear the very word of God.
இங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஏற்றுக்கொள்ள மிகவும் மனதாக இருக்கிறேன். As we all know, the word of God is the double-edged, the two-edged sword. நாம் எல்லாருக்கும் தெரிந்தபடி வேத வசனமானது இருபுறம் கருப்புற பட்டயமாய் இருக்கிறது. It will penetrate into the spirit and the soul, and it is a discerner of thoughts and the intent of heart. அது நம்முடைய சரீரத்துக்குள்ளும் ஆத்துமாக்குள்ளையும் ஆத்துமாவும் எலும்பையும் உருவ குத்துகிறதாயும் நம்முடைய எண்ணங்களையும் நம்ம இருதயத்துக்குள்ளேயும் போகிறதுமாயும் இருக்கிறது. Preaching is very easy, பிரசங்கிப்பது என்பது மிகவும் எளிதானது. but practicing is quite challenging. ஆனால் அதன்படி நடப்பது என்பது மிகவும் சவாலானது. I can just preach and go, நான் உங்களை பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். but if I don't practice what I preach, my preaching is in vain. ஆனா நான் பிரசங்கிக்கிற காரியத்தை நானே அதன்படி செய்யலைன்னா, பிரசங்கிக்கிற நானே அதை செய்யலைன்னா அது எல்லாமே வீண். Apostle Paul beautifully says that I have preached to others, lest I myself be cast away. I bring my body under subjection. நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அதுக்கு நான் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேன். Therefore I tremble before the word of God. நான் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக மிகவும் பயந்தவனாய் காணப்படுகிறேன். It is quick and powerful. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. உயிர்ப்பிக்கிறதும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. It is quick and powerful. அது உயிர்ப்பிக்கிறதும் வல்லமையுமாய் இருக்கிறது. It will not spare anyone. அது யாரையும் விடாது. It is not flowing from God to condemn you. இது தேவனிடத்திலிருந்து உங்களை குற்றப்படுத்துவதற்காக வருகிற காரியம் அல்ல. It is not proceeding from God to accuse you. உங்களை குற்றப்படுத்துவதற்காக உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக தேவனிடத்தில் வருகிற காரியம் அல்ல. It is coming to you to deliver you. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் உங்களை விடுவிக்கும்படி தேவன் ஆசைப்படுகிறார். To heal your broken heart. உங்களுடைய உடைந்த இருதயங்களை குணமாக்குவதற்காக. To scan my life. Sorry. என்னுடைய ஜீவியத்தை நான் சோதித்து பார்ப்பதற்காக. It's like a mirror. ஒரு கண்ணாடியை போல. It will tell me in what state I am. அது அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்தோன்னே எனக்குள்ள என்ன குறைகள் என்ன காரியங்கள் தெரியுமோ அது போல இந்த வேத வசனம் எனக்குள்ள இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவதற்காக எனக்கு நேராக வருகிறது. I request you all for next few minutes, please pay attention. உங்கள் யாவரையும் நான் வருந்தி கேட்டுக்கொள்கிற காரியம், தயவு செய்து அடுத்த சில நிமிடங்கள் வேற எந்த பக்கமும் கவனம் போகாம இந்த வேத வசனத்துக்கு நேராக கவனத்தை திருப்புவீர்களாக. Let's quickly turn to 1 Thessalonians chapter 4. நாம் வேகமாய் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 to 8. Can someone read the mic? 1 லிருந்து 8 வரை யாராவது சத்தமாக வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விசேஷங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். This word is not going to be quite convenient in your ears. உங்க காதுல சும்மா அமைதியா கேட்டுட்டு போவதற்காக வர காரியம் அல்ல இந்த வார்த்தை. It's not going to be soothing in your ears. உங்க காதுல இது ரொம்ப அப்படியே இனிமையா இருக்க போறது இல்ல உங்க காதுகளுக்கு.
God is giving this message as a warning to me and some of you. தேவன் இந்த செய்தியை இங்க இருக்கிற சிலருக்கும் எனக்கும் எச்சரிக்கையாய் கொடுத்திருக்கிறார். We have very limited time. நமக்கு மிக குறைந்த காலமே, குறிக்கப்பட்ட காலமே உண்டு. Days are getting evil and evil. நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. We are very near to the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக அருகாமையில் வந்திருக்கிறோம். His return is very, very imminent. இந்த காரியம் இந்த வார்த்தை ரொம்ப நிச்சயமா இருக்கிறது. It's very near. இது ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்குது. That you believe. நீங்க நினைக்கிறதுக்கும் நம்புகிறதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா ரொம்ப சீக்கிரத்துல நடக்கும். The Spirit of God is warning us in these last days. தேவனுடைய ஆவியானவர் உங்களை இந்த கடைசி நாட்களில் எச்சரிப்பது என்னவென்றால், Focus on sanctification. பரிசுத்தத்திற்கு நேராய், உங்களை சுத்திகரிப்பதற்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். Today's crux and the title of the message is sanctification. இன்றைக்கு உள்ள செய்தியின் தலைப்பும் கருப்பொருளும் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுதல். As we are heading towards the end of 2024, இன்றைக்கு இந்த 2024 வருடத்தின் இறுதியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். we have hardly a month left. இன்னும் மிகவும் அதிகமாய் ஒரு மாத காலம் தான் உள்ளது. Let us look back our lives. நம் வாழ்க்கையை சற்றே திரும்பி பார்ப்போமா? Examine our lives. நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? How we have done in the past. இந்த வருஷத்துக்குள்ள இந்த கடந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போமா? Is my life pleasing unto God? என்னுடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதா இருந்ததா? Is my life always under His will? அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கையா இருந்ததா? Or am I living on my own whims and fancies, on my own desires? இன்றைக்கு அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதை விட்டுவிட்டு என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் மனுஷ பிரியங்களுக்கும் ஏற்ற விதமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? God is warning us clearly that this is the will of God, even your sanctification. தேவன் உங்களை மிகவும் அதிகமாய் எச்சரிக்கப்படுகிறார். இந்த பரிசுத்தமாகுதலே தேவனுடைய மிக 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 முக்கியமான சித்தமாய் இருக்கிறது. You can come to church every Sunday regularly. நீங்க வழக்கம் போல எல்லா ஞாயிறும் சபைக்கு வருகிறதாக இருக்கலாம். You can fulfill all the godly routines. தேவனுடைய அந்த சடங்காச்சாரங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், இது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவங்களா இருக்கலாம். But if I am not sanctified, ஆனால் நான் என்னை சுத்தமாய் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படவில்லை என்றால், if I am not keeping myself pure before God, தேவனுக்கு முன்பாக நான் சுத்த மனசாட்சியும் பரிசுத்தமாய் இல்லை என்றால், everything else is a question mark. எல்லாமே கேள்விக்குறியாகிவிடும். All our run through these years are in vain. இந்த வருடம் முழுவதிலும் நாம் ஓடின ஓட்டம், நாம் செய்த எடுத்த முயற்சிகள், பட்ட பாடுகள் எல்லாமே வீணாகிவிடும். For this is the will of God, even your sanctification. இதுதான் இந்த வருஷத்தில் தேவனுடைய உங்களை குறித்து சித்தமா இருக்கிற பரிசுத்தமாகுதலே. That you abstain from fornication. வேசித்தனத்தை 1 Thessalonians 4:3. பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். You abstain from fornication. வேசி மார்க்கத்துக்கு இருந்து விலகி இருக்க வேண்டும். We are living in a very, very precarious time. இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Where holiness is getting compromised so easily. இன்றைக்கு இந்த பரிசுத்தம்ங்கிறது ரொம்ப ஈஸியா விட்டு கொடுக்கப்படுகிறது. ரொம்ப ஈஸியா அது சமநிலைப்படுத்தப்படுகிறது. I am preaching this word in the pulpit wearing white dress. நான் இந்த வார்த்தையை இந்த புல்பிட்ல நின்னு வெள்ளை சட்டை போட்டுட்டு உங்க முன்னாடி பேசுறேன். But I have a life which I am living in private. ஆனா எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில நான் வாழுகிற என்னுடைய தனிப்பட்ட, நீங்கள் யாரும் அறியாத ஒரு வாழ்க்கை எனக்கு உண்டு. Which nobody sees me what I am doing.
நான் அந்த வாழ்க்கையில நீங்க என்னை யாரும் பார்க்க போறது இல்ல. Just examine the life that we are living in secret and in private. இன்றைக்கு நாம் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு. நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற உணர்வுகள், நாம யாரோட என்ன பேசுறோம், எப்படி இருக்கோம் அப்படின்னு யாரும் பார்க்க போறது இல்லை. ஆனா தயவு செய்து நாம் தனிப்பட்ட முறையில ரகசியமாய் வாழ்ற வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Don't be reckless and careless about your living. உங்களுடைய இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எப்படி வேணாலும் வாழலாம்னு, எப்படி வேணாலும் கவலையற்று இருக்கலாம்னு நினைக்காதீங்க. Devil is constantly 24/7 monitoring you, watching you, and he's monitoring your every movement. வேற யாரும் பார்க்கறாங்களோ இல்லையோ 24/7 உங்களை உத்து பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பிசாசு. He is waiting for the opportunity to deceive you, to make you fall. அவன் எப்படா விழுவானா, எப்படா இவனை விளக்கலனா, எப்படா இவனை விளக்கலனான்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்துக்காய் மிகவும் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான். We all can feel in the spirit that the spirit of fornication is so prevalent in the atmosphere. இன்னைக்கு நம்ம உணர முடியும். இன்னைக்கு இந்த வேசித்தனம் என்பது நம்ம வாழ்ற சமூகத்துல மிகவும் எளிதாய் பரவி கிடக்கிறதா இருக்கிறது. We are not able to yearn, we are not able to hunger, have pants for the holiness. இன்னைக்கு இத நம்ம கேட்க கூடாதபடி முக்கியமா அந்த பரிசுத்தத்துக்கான அந்த தாகம் இன்னைக்கு நமக்குள்ள குறைந்து காணப்படுகிறது. Somewhere I am getting compromised. ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதை விட்டு கொடுத்து இதுக்கு பதிலா வேற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறோம். There's always I'm trying to rationalize, question back the word, what's wrong in it, what's wrong in doing this. நாம என்ன பண்றோம், இதெல்லாம் நம்ம எப்படி அந்த மற்ற காரியங்களை ஒப்பிடுறோம்னா இதுல என்ன இருக்கு, இன்னைக்கு இது எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கறத நம்ம பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு, இது தப்பா, இதுல என்ன இருக்கு, பேசுறதுல என்ன இருக்கு, பார்க்கறதுல என்ன இருக்கு, பழகுறதுல என்ன இருக்கு, சும்மா கூட போறதுல என்ன இருக்கு, சும்மா நடந்து போறதுல என்ன இருக்கு, போன்ல 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுறதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப எளிதா ஒரு பாவத்தை குறித்து அந்த அறிவே இல்லாம இதுல என்ன இருக்கு இருக்குன்னு சொல்லி உலகத்தோட அந்த பாவத்தோட நம்ம ஒத்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். Dearly beloved, as you really like this word or not, as a child of God and servant of God, it is my duty to warn you, and I am also getting warned. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்க விரும்புகிறீர்களோ இல்லையோ, ஆனா தேவனுடைய சத்தம் உங்களை எச்சரிக்கும்படியா தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் வருகிறது. This fornication is so it's so apparently seen, and this spirit is seducing people to get into all indecent, obscene acts. இன்றைக்கு நாகரிகமற்ற காதுகளால் கண்களால் பார்க்கக்கூடிய காதுகளால் கேட்க முடியாத அநேக அசிங்கங்கள் அபலமான காரியங்களை செய்யும்படி நம்மை இந்த வேசித்தனமானது நயம் காட்டுகிறது. இதுல என்ன இருக்கு, இதுல இருக்குன்னு சொல்லி நம்மளை நயம் காட்டி இந்த பாவத்துக்குள்ளாக பார்க்கிறது. Please be very careful what I'm going to say now. நீங்க நான் இப்ப சொல்ல போறது மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. There are some sins which will leave a scar in your life. உங்க வாழ்க்கையில சில பாவங்கள் தழும்புகளை போல காணப்படும். There are some relationships which will leave an everlasting scar and a mark in your life. சில உறவுகள் நம்ம என்னதான் விட்டு பிரிஞ்சாலும் அது நம்ம சரீரத்துல காணப்படுகிற தழும்பு போல, அந்த புண்ணு ஆறினாலும் அந்த தழும்பு மாறவே மாறாது. அது போல இந்த வேசித்தனத்துக்கான காரியங்கள், ஒரு சில உறவுகள், சில பாவங்கள் நம்ம சரீரத்துல நம்ம ஜீவியத்துல தழும்புகளாய் காணப்படும். This is one of the deadliest sin before God. தேவனுக்கு முன்பாக மிகவும் பாவமாய், மிகவும் சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் இந்த வேசித்தனம் பார்க்கப்படுகிறது. We can see lot of admonition and examples from the Old Testament. The children of Israelites, because they yielded to this fornication spirit, they were killed in thousands.
பழைய ஏற்பாட்டிலிருந்தும் வேதத்தில் அநேக இடங்கள் இருந்தும் இதை குறித்து நிறைய ஏராளமான எடுத்துக்காட்டுகளும் அறிவுரைகளும் ஒரு ஒரு அநேக திஷ்டாந்தங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த வேசி மார்க்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆயிரமாய் மடித்து போன ஜனங்களை குறித்து நாம் வேதத்தில் காணலாம். What is this fornication which is impeding my sanctification for God? இன்றைக்கு இந்த வேசித்தனம் எப்படி தேவனோட அந்த பரிசுத்தத்தை எப்படி குலைத்துக் கொள்கிறது? If we leave certain things, we will get into the sanctification easily. சில காரியங்களை விட்டு விலகுமானா நாம் பரிசுத்தத்துக்கு நேரா ரொம்ப எளிதாய் வந்துவிடலாம். Fornication is nothing but you are intruding, you are indulging into covenant, breaking the covenant. இந்த வேசித்தனம் என்பது என்னவென்றால் நீங்கள் உங்களை நீங்களே அந்த தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை உடைப்பதற்கு ஒப்பு கொடுப்பது. It's far more dangerous than adultery as well. விபச்சாரத்தை காட்டிலும் மிக மிக அதிக ஆக்கினைக்குள்ளாகப்பட்ட பாவம் இந்த வேசித்தனம். We have a covenant with God தேவனோட நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான We are reconciled to him. அவருக்கு முன்பாக ஒப்புரவாகத்தக்கதாய். Likewise, அதுபோல a man and a woman get into a marriage with a covenant. ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் திருமணத்தின் போது ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள். When there's a break in the covenant, that's the fornication. அந்த உடன்படிக்கை மீறப்படும் பொழுது அது வேசித்தனமாயிருக்கிறது. And God says God himself will become an enemy for that kind of sin. தேவன் சொல்கிறார் அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற அவர்களுக்கு தேவனே எதிரியாக இருக்கிறார். He that defileth my temple, I will destroy it and I will destroy them. அவர்களை நான் அழிக்கவே அழிப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றார். Yes, our God is merciful God. நம் தேவன் கிருபையுள்ள தேவன். He is righteous God. அவர் நீதியுள்ள தேவன். He is faithful God. அவர் விசுவாசமுள்ள He is தேவன். loving God. அவர் மிகவும் அன்பான தேவன். At the same time, அதே நேரத்துல he will not behold the evil பாவத்தை சகித்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. and he will not overlook it. அவர் அதுல கண்சாலே விட மாட்டார். He will not go or he will never ever ignore it. அவர் ஒரு நாளும் அதை அப்படியே பார்க்காதவர் போல தள்ளி விடுகிற தேவன் அல்ல. Every sin that I commit, நான் செய்கிற ஒவ்வொரு பாவமும் it is not always against my body, அது எதுவுமே என்னுடைய சட்டத்துக்கு எதிராக இருக்காது. but this fornication, இந்த வேசித்தனமானது, it's committing exactly against the very body with which our Jesus has bought with his precious blood. இந்த வேசித்தனமானது மித்த பாவங்கள்லாம் என் சட்டத்துக்கு நேரா கிடையாது, விரோதமா இல்ல. ஆனா அந்த வேசித்தனம் என்பது எங்கள் சட்டத்துக்கு என்ன சொல்றோம்? தேவனுடைய இரத்தத்தினால விளக்கலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த சர்வத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற இந்த வேசித்தனம்ங்கிறது அவ்வளவு பெரிய பாவமாய் காணப்படுகிறது. Let's quickly turn to Colossians chapter 3 verse 5 and 6. நாம் வேகமாய் கொலோசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்துக் கொள்ளுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு மேல் தேவ கோபாக்கினை வரும். ஓகே, மறுபடியும் சத்தமா படிக்க முடியுமா? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை, விக்கிரக ஆராதனையான
பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். All the list, okay, you can just note down and meditate at your home, but this will cause God to become angry on you. இத நீங்க வீட்ல போய் ஒவ்வொரு காரியமா நீங்க வேதத்துல ஆராய்ந்து பாருங்க. ஆனா இந்த அட்டவணையில காணப்படுகிற காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினையை நம்மேல் கொண்டு வரும். This will make you disobedient to the word of God. இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் உங்களை மாற்றிவிடும். Always our God is a forgiving God, and that is what we like to hear. நம்ம ரொம்ப விரும்புறது கேட்க விரும்புகிறதும் உண்மையான காரியம் என்னன்னா நம் தேவன் எப்பொழுதும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். Indeed, he is a forgiving God. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருந்தாலும் but he is a righteous God as well. அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். He will judge us righteously. அவர் நீதியாய் நியாயந்திருக்கிறார். You can see in this list fornication and uncleanness, inordinate affection. All these things are causing us to go drift away from God. இதுல காணப்படுகிற இந்த காரியங்கள் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகள் எல்லாம் தேவனை விட்டு உங்களை விலக்கி வைக்கிறதாய், தள்ளி விடுகிறதாய் இருக்கிறது. தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. You are not able to do the will of God because of these actions in our body. இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க முடியாது. This fornication, the beginning of fornication is nothing but an inordinate affection. இந்த விபச்சாரம் என்பது என்னவென்றால் ஒண்ணு கிடையாது. ஒரு 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 வரைமுறை இல்லாம ஒரு முறையற்ற ஒரு பிணைப்பு, ஒரு அஃபெக்ஷன் என்ன சொல்றது, ஒரு ஒரு பாசம், பற்று. This is nothing but an unhealthy and obsessive attachment to a person that is manifested through uncontrollable love. இது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல எனக்கு ஏற்படுகிற ஒரு ஈர்ப்பு, அதனால் உண்டாகிற அளவற்ற அன்பு, இதுதான் இந்த விபச்சாரத்தின் ஆரம்பம். This is unhealthy. இது ஆரோக்கியமானது அல்ல. This is indecent. இது மிகவும் கேவலமான, நாகரிகமற்றது. It's so detestable. அது மிகவும் அருவருக்கப்படத்தக்கது, கீழ்த்தரமானது. God is watching you. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Are you into this? Are you enjoying it? Or are you going out of it immediately? இதை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க, இதுக்குள்ள இருக்கீங்களா, இதை என்ஜாய் பண்றீங்களா, ஆனா இதை விட்டு வெளியே இருக்கீங்களா, இதை நீங்க யோசிங்க. If you are having obsession or possessiveness on anyone else other than God, if someone else has taken the place in your heart other than God, it is an inordinate affection. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு ஒருவர் மேல இருக்கிற அன்பினால அவர்கள் மற்றவர்களிடம் பேசும் பொழுதோ, இல்ல அவர்கள் உங்களை விட்டு செல்லும் பொழுதோ, உங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குறையும் பொழுதோ, அவர்கள் மேல் உங்களுக்கு ஒரு கோபம் வரும், ஒரு ஆத்திரம் வரும். அப்படி வரும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீங்க உங்க வாழ்க்கையில தேவனை விட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். You may call that as an infatuation, or you may call that as some kind of a possessiveness, but if someone or something is taking the place of God in your life, that is the beginning of fornication. இத நீங்க எப்படி எதிர்பாலின ஈர்ப்பு, இல்ல இந்த மாதிரி எங்களுக்கு உள்ள அன்பு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்க பேச சொல்லி இறங்கலாம். ஆனா ஒரு காரியம் நல்லா நினைச்சுங்க, உங்க வாழ்க்கையில யாருக்காவது தேவனோட முக்கியத்துவம் கொடுத்திருப்பீர்களானால், கொடுத்து கொண்டிருப்பீர்களானால், எந்த தேவனை ஈஸியா அவங்களால தூக்கி கொஞ்சம் ஜபமா சரி அப்புறம் அவங்க வந்திருக்காங்க
ஒரு ஃபோன் கால் வருது, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெபிச்சுக்கிறேன், பேசிட்டு பைபிள் வாசிக்கிறேன், இன்னைக்கு அவங்களோட வெளியே போக வேண்டியது அதனால நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு யாரால் எல்லாம் தேவனை நீங்கள் எளிதாக போஸ்ட்போன் தள்ளி வைக்கிறீங்களோ, தூக்கி எறியப்படுத்த முடியுமோ, அதெல்லாம் இப்படிப்பட்ட செய்திகள் விபச்சாரத்தனத்திற்கு முதல் படியா இருக்கிறது. இப்படி உங்க வாழ்க்கையில காணப்படுமானால் விபச்சார குற்றத்துக்குள்ள நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா, அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னா, the illicit affairs because of which you are becoming unloyal to your partner. ஒரு தவறான தொடர்பு, ஒரு உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகமா இருக்கு. It may not be looking bad when you have began that journey. இது நீங்க அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் நீங்க உங்களால பார்க்கவே முடியாது. Maybe it might have started with a smile. ஒரு சின்ன ஸ்மைல்ல அந்த சிஸ்டர் சும்மா சிரிச்சு, சும்மா ஒரு மெசேஜ் ஹாய் சொன்னேன், சும்மா அவங்களுக்கு போறப்ப என்ன நல்லா இருக்கீங்களான்னு பார்த்து பேசுறேன், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், சும்மா போறப்ப டிராப் பண்ணேன், சும்மா போறப்ப பார்த்தேன், சும்மா போறப்ப பேசுறேன், இப்படின்னு சொல்லி சும்மா சும்மா சும்மான்னு பேசுற இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள உங்களை எப்படி கொண்டு போயிடும்னா இந்த விபச்சார பாவத்துக்கு நேரா உங்களை கொண்டு போயிடும். அதை நான் மிகவும் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா வேத வசனம் சொல்றது கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய கடைசி காலமா இருக்கிறது. அதனால தயவு செய்து இந்த ஸ்டார்டிங் சும்மா சும்மா ஆரம்பிக்கிற எதையும் ஊக்குவிக்காதீங்க. முறையற்ற எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில செய்யாதீங்க. Visiting houses in the absence of the partners, the respective partners. கணவன் இல்லாதப்ப மனைவியை விசிட் பண்றது, மனைவி இல்லாதப்ப கணவனை விசிட் பண்றது தேவையே இல்லை. Or sending the SMS text messages in secret. ரகசியமாய் என்ன சொல்றது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, ஹலோ எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க பார்த்துட்டு டெலீட் பண்றது, எஸ்எம்எஸ் பார்த்த உடனே டெலீட் பண்ணணும்னு சொல்றது, இல்ல நம்ம மொபைல்ல இருந்து அதை டெலீட் பண்ணிடுறது. இப்படிப்பட்ட ரகசியமாய் செய்தால் அது விபச்சார பாவத்திற்கு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். I don't want to sugarcoat this word. I am telling it very, very clearly and loudly and bluntly. The consequence of doing such sin will be severe. I don't want to quote the words now. இதுல நான் சும்மா தீனி பால் தரவி ஒரு இனிப்பா உங்களுக்கு அப்படியே நிதானமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊசி ஏத்த விரும்பல. ரொம்ப நேரடியாகவும் தைரியமாகவும் சத்தமாகவும் உங்க காதுல கேட்கிறபடியா சொல்லுகிற இந்த பாவம் உங்களையும் தேவனையும் விட்டு பிரிக்கிறதா இருக்கிறது. Let's quickly turn to Ecclesiastes. இதற்குரிய பலன் ரொம்ப அதிகமா இருக்கும். Ecclesiastes chapter 10 verse 8. பிரசங்கி 10வது அதிகாரம் 8வது வசனம். You can read the second part of that verse. அடப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். Who is breaking the hedge? A serpent will bite him. அடப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். What is this hedge? அடைப்பு என்றால் என்ன? This is the limit or the boundary which God has set for us. நமக்கு தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்தியிருக்கிற எல்லை கோடு. If you go beyond this limit, அந்த அடைப்பை தாண்டி அந்த எல்லையை தாண்டி அந்த வேலியை தாண்டி நீங்க போகும்பொழுது, if your interaction with another person go beyond certain limit, அடுத்த ஜனங்களோட அடுத்த மக்களோட ஆணோட பெண்ணோட உங்களுடைய இந்த உரையாடலோ பேச்சோ பழக்க வழக்கமோ பார்வையோ வேற எந்த காரியமும் இந்த எல்லையை தாண்டி போகும் பொழுது, they are not talking about the literal snake. இங்க உண்மையிலே ஒரு பாம்பை பத்தி சொல்லல. Snake is not going to bite you literally. இப்போ உண்மையிலே பாம்பு கடிக்க போறது இல்லை. The very moment I come out of the hedge, அந்த வேலியை எனக்கு கர்த்தர் நியமித்த அந்த எல்லையை விட்டு நான் தாண்டின அந்த நிமிஷ நேரத்தில் தானே I am out of the protection of God. நான் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே வருகிறவனாய், I am out of the complete divine intervention of God. தேவனுடைய பரிசுத்தமான
அந்த ஒரு தெய்வீக ஒரு 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 உறவில் இருந்து நான் வெளியே வருகிறவனாய் காண You will be pushed to the place where God will become inactive in your life. அது உன்னை என்ன செய்யும் என்றால் தேவனால் செய்யப்பட முடியாத ஒரு இடத்திற்கு உன்னை தள்ளி கொண்டு போய் விடுவதாய் அமைந்துவிடும். That may be the reason for many of the problems that we are facing. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிற अनेक பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாய் இருக்கிறது. There is no hedge around us. இன்னைக்கு நம்மளை சுத்தி எந்த வேலியும் இல்ல. There is no pillar of fire and the pillar of cloud surrounding us. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நம்மை சுத்தி இல்ல. You might have heard about the story of Job. இன்னைக்கு யோபுவின் கதை பற்றி நாம் யாவருக்கும் நன்றாக தெரியும். How God has protected him and his children and all his household under the hedge. பிசாசு வந்து தேவனுடைய சமூகத்தில் போய் குற்றப்படுத்துகிறான். நீர் அவனையும் அவனுடைய எல்லா சம்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறபடியால் அவனை துதிக்கிறான் என்று. இதிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Unnecessary problems will arise from anywhere out of a boom. நாம் எப்பொழுதெல்லாம் இதை தாண்டுகிறோம் அப்பெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா உண்டாகும். You might be wondering why such things are happening. நீங்க ஆச்சரியப்படலாம், ஏன் வாழ்க்கையில இப்படி திடீர்னு இப்படி எல்லாம் நடக்குது என்று. Somewhere I have compromised on the holiness. தேவனுடைய ஜனமே, ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்தத்தை அசால்ட்டா விட்டீங்க. Somewhere I have gone beyond the boundary. ஏதோ இடத்துல எனக்கு குறிக்கப்பட்ட எல்கையை கர்த்தர் எனக்கு குறித்து வைத்திருக்கிற எல்கையை நான் மீறி கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். A little extra talk. ஒரு சின்ன அளவுக்கு அதிகமான ஒரு சிறிய பேச்சு. A little extra smile. அளவுக்கு அதிகமான ஒரு சிறிய சிரிப்பு. It will pull you down into the bottomless pit. அது உன்னை முடிவில்லாத அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள் உன்னை நடத்திவிடும். It will get into the vicious cycle. You will not know how to come out of this. உன்னை கொண்டு போய் ஒரு குழப்பமான ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். அதிலிருந்து எப்படி வரதுன்னு உனக்கு தெரியாது. Let us be very, very careful in these days. இதை குறித்து இந்த நாட்கள்ல மிக கவனமா இருக்கும். Identify such spirits working in you and against you. இப்படிப்பட்ட ஆவிகள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறதா என்பதை தயவு செய்து தேவ சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து விரட்டுங்கள். If you are in the situation where you are not able to come out of such toxic relationships, இப்படிப்பட்ட ஒரு விஷமான தேவனை விட்டு பிரிக்கிற இப்படிப்பட்ட உறவிலிருந்து உங்களால் வெளியே வர முடியவில்லை என்றால், if you are so entangled and you don't know what to do next, how to come out, to whom to say, இதில் நீங்கள் மிகவும் கட்டப்பட்டவர்களாய் வெளியே எப்படி வர முடியல, யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு யோசித்தீர்களானால், reach out to the servant of God. தேவனுடைய மனிதர்களுக்கு நேராய் வாருங்கள். Reach out to the matured servant of God. உங்களுக்காய் நியமிக்கப்பட்ட உங்களுக்காய் ஒரு தெரப்பி வாசல்ல நிற்கிற ஒரு முதிர்ந்த தேவனுடைய உங்க ஊழியக்காரரை நீங்கள் அணுகவும். Seek for the counsel of God. தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களிடத்தில் அணுகுங்கள். People, I have experienced people and also faced the same. If they are into such a situation, nobody will like to come out until the serpent bites. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க நானும் பார்த்திருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க அவ்வளவு எளிதா வெளியே வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க, பாம்பு கடிக்கிற வரைக்கும். But don't wait till the serpent bite you. பாம்பு கடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. It will be far, you would have gone so far that you have to come back again with pain and sorrow and anguish and weeping and wailing. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க தள்ளி போவீங்களா? நீங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரமா அவங்க ரொம்ப வேதனையோட ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டாலும் உங்களால அந்த காரியத்தை சரி செய்யவே முடியாம போயிடும். அவ்வளவு தூரம் போகாதீங்க, அதுக்கு முன்பாகவே மனதிருங்க. Every aspect of our life is like a sinusoidal wave.
you will have an upward trend and as well as you will have a downward trend. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூ வடிவில ஒரு வே சைன் வேவ்னு சொல்லுவாங்க, மேலே கீழே போயிட்டு வரும். அது மாதிரி வாழ்க்கையில நம்ம நிறைய எல்லா பகுதியிலும் ஒரு உயர்வு இருக்கும், அடுத்து ஒரு தாழ்வு இருக்கும், அடுத்து ஒரு உயர் தாழ்வு இருக்கும். அப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. It's not a kind of a linear graph where you will always keep on moving, progressing upward. அது அப்படியே ஒரு நேர் கோடா இருக்கிற ஒரு கிராஃப் மாதிரி இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த இசிஜி மானிட்டர் மாட்டிருப்பாங்கல்ல, அதுல எப்படி இருந்தா உயிரோட இருக்கான்னு சொல்லுவாங்க. மேலே கீழே போயிட்டு வந்தா பேஷண்ட் உயிரோட இருக்காங்க, ஒரே நேர்கோடா வந்தா அது போலதான் தேவன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையும் கீழே மேலே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனா ஒரே நேர்கோடா போற வாழ்க்கை முடியாது, இருக்காது. The sin's life, if you enter into the sin, when you enjoy after ignoring the warnings of God, it will be like as you're going in an upward trend. இத இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பார்த்தோம்ல, இப்ப பாவ வாழ்க்கைக்கு இதை கொண்டு வரும். எப்படின்னா நம்ம அந்த பாவத்துக்குள்ள நுழையிறப்ப அது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு புது உறவுக்குள்ள போறப்ப எப்படி இருக்கும், மிகுந்த இன்பமா இருக்கும். புதுசா ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, நைட்டு 11 மணிக்கு மேல பேசுறதுக்கு, டெக்ஸ்ட் பண்றதுக்கு, என்னை எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு, தூங்கலையான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த அந்த உறவு என்ன பண்ணுமா, இன்பமா இருக்குமா. அப்ப இந்த வேவ் என்ன பண்ணும், அப்படியே மேல போகும். ஐயா சூப்பரா இருக்கு, நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. But at the pinnacle of that particular strength, there's a serpent which will bite you. அதோட அந்த உச்ச கட்டத்துக்கு போற நேரத்துல தான் பிசாசங்க வச்சிருப்பான் பாம்பை. After that, whether you like it or not, it will be a declining trend. அந்த கொத்து வாங்கினதுக்கு அப்புறம் நீ விரும்புறியோ விரும்பலையோ ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட தவறான உறவுல தவறான காரியத்துல இருக்கிற யாராவது மிகுந்த சந்தோஷமா என் வாழ்நாள் கூட நல்லா இருக்கேன்னு சொன்னதை கேட்டிருக்கோமா? யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த தவறான ஒரு விபச்சார வாழ்க்கை. நம்ம விபச்சாரம் சொல்றதுனால கஷ்டமா இருக்கு. இதுல இது தனி நம்ம ஒரு இம்மாரல் லைஃப், ஒரு ஒழுங்கீனமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஏன் இந்த விபச்சாரம் சொல்லி சொல்றோம்னா, தேவன் இதை திட்டமும் தெளிவுமாய் இந்த சபையில இருந்து அப்புறப்படுத்த விரும்புகிறார். இந்த சபையில இருந்து அதை தூக்கி எறிய விரும்புகிறார். இனி இந்த சபைக்குள்ள இந்த விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் கிரியை செய்யாதபடி, எதுவும் உங்களிடத்துல வராதபடி, உங்களிடத்துல மற்றவர்களிடத்துல போகாதபடி கர்த்தர் இன்றைக்கு இதற்கு ஒரு எல்லையை உண்டு பண்ண விரும்புகிறார். அதுக்காக தான் இந்த காரியத்தை கர்த்தர் நீங்க உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். Let's quickly turn to Hebrews chapter 12 verse 14 to 17. Can someone read the mic? Yeah. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14 to 17. 14 இருந்து எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோടെ தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். Oh my God! When I read this, I was stunned by reading this last verse. இந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறப்ப நான் அப்படியே எனக்கு கண்ணீரும் அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டேன். See, it is compared, Esau is compared to a fornicator. இன்னைக்கு இந்த ஏசாவை ஒரு விபச்சாரக்காரனுக்கு, வேசிக்காரனுக்கு, ஒரு விபச்சாரக்காரனுக்கு உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். We all know Esau and Jacob. நம்ம எல்லாத்துக்கும் ஏசா யாக்கோபை பத்தி தெரியும். Nowhere it is recorded in the Bible that Esau was breaking some kind of, like he is doing some kind of a adultery, he is gone with some women. No, it is not that much mentioned.
இங்க எந்த இடத்துலயும் ஏசாவானது விபச்சார வேசித்தன பாவத்துக்கு உள்ளானான்னு சொல்லி எந்த இடத்துலயும் குறிக்கப்படவில்லை, வேதத்துல சொல்லப்படவில்லை. Here it talks about in 12:16 he sold the birthright. இங்க தேவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். That's why I mentioned in the beginning of this message that whenever you break the covenant, that's equivalent to fornication. இதுதான் இந்த செய்தியின் ஆரம்பத்துல நான் சொன்னேன், எப்பெல்லாம் உடன்படிக்கைகளை உடைக்கிறீர்களோ அப்பெல்லாம் நீங்க விபச்சாரத்துக்குள்ளாக வேசித்தனத்துக்குள்ளாக போறீங்கன்னு அர்த்தம். This birthright is given to every firstborn by default. இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒவ்வொரு முதற் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. He is so ignorant and reckless to lose that birthright what God has given him. தேவன் கொடுத்த அந்த விலையேறப்பட்ட விலை மதிப்பில்லாத அந்த காரியத்தை மிகவும் எளிதாய் அசட்டை பண்ணுகிறவனாய் தூக்கி எறிகிறவனாய் காணப்பட்டான். Just for one morsel of meat. ஒரு சிவப்பான பைத்தன் கூடுக்காய். See, this is a little temporal pleasure. இது மிக மிக எளிதாய் சிற்றின்பங்களும் சிறு கொஞ்ச நேரத்துக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது. This that will subvert, that will spoil and ruin your entire life. இது இந்த சின்ன கூடுக்காய் விட்டு போட்ட காரியம் உன்னுடைய முழு ஜீவியத்தையுமே கெடுத்து கொடுக்கிறதா, நீ அநேக காரியங்களை இழந்து போகிறதாய் காணப்படுகிறது. He didn't consider this as so crucial and he didn't consider this as so critical. இதனா அவன் இந்த அளவுக்கு மிகவும் ஒரு முக்கியமானதாய் இது மிகவும் ரொம்ப தேவையானதா அவன் நினைக்கவே இல்லை. That's where sometimes when we deal with sin, you have to deal as if you're dealing with a serpent or as if you're dealing with something which is very very dangerous. நாம் பாவத்தோடு நாம் காரியங்களை நடப்பிக்கும் பொழுது பாவத்தோட நம்ம பாவத்தை செய்ய முற்படும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம நினைவுல கொள்ளணும், நாம் ஒரு பிசாசோடு ஒரு பாம்போட நம்ம என்ன செய்யறோம், உறவாடி கொண்டு இருக்கிறோம். எப்ப கொத்தும்னே தெரியாது. That every time when you get a temptation, there are two things that you can do. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறை நமக்குள்ள அந்த இச்சை வரும் பொழுது either you can yield to the temptation and enjoy the pleasure of sin. ஒன்று நம்ம அந்த இச்சைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் அந்த பாவத்தை சந்தோஷமாய் அதை அனுபவிப்போம், or flee from that sin. அல்லது அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடிடுவோம். Always these are the two choices. இது ரெண்டு தான் இருக்கும். Either you will enjoy or you will flee. ஒண்ணு நீங்க என்ஜாய் பண்றீங்களா இல்ல அதை விட்டு ஓடுறீங்க. If you enjoy now, you will reap later. இப்ப நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா, பாவத்துல மகிழ்ந்து களி கூர்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அழ வேண்டும், கண்டிப்பா ஒரு நாள் அதை குறித்து நீங்க துக்கப்பட வேண்டி வரும். See this verse, how it beautifully says and how it is warning us in verse 17. அந்த 17 வசனத்தை பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. He would have inherited the blessing, the very riches and the blessing and the abundance and the life of God. அவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அவ்வளவு பெரிய காரியம் இதெல்லாம் இருந்தும் அதை தோன்றதுக்குள்ள விரும்பி ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். தேவனால் தள்ளப்பட்ட காரியங்கள். Even he cried for that. அவன் அதுக்காக அழுது அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு கதறினான். He bitterly wept, "Oh Lord, please give me back." அவன் மனக்கவலையோட பயங்கரமா தேடினான். But he didn't get it. மாறுதலை காணாம. Oh, what a pathetic condition. எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமை அது. Dearly beloved, let us not play with sin. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே பாவத்தோட விளையாடாத. Never ever enter into or intrude into the breaking the covenant of God. என்றைக்குமே தேவனோடு கூடிய உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய், உடைக்கிறவர்களாய், அதற்கு உடன்படுகிறவர்களாய் இராதீர்கள். Always be transparent and make it public and not in secret. எதையுமே தைரியமா அனைவரிடத்திலும் வெளிப்படையாகவும் எந்த ரகசியமும் இல்லாதவர்களாகவும் இருப்பீர்களாக. The judgment of God has begun from the house of God.
தேவனுடைய நியாய தீர்ப்பு சபையில தான் ஆரம்பிக்கப்படுகிறது. And this judgment has begun from us. இந்த நியாய தீர்ப்பு நமக்குள்ளிருந்து ஆரம்பிக்கும். Let us not be sarcastic and lethargic. இதை குறித்து நாம் ரொம்ப எளிதாக மிகவும் சுலபமாக அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். If we are doing so, if we are sowing in the flesh, we will reap in the flesh. மாம்சத்தை நம்ம மாம்சத்துல விதைச்சோம்னா மாம்சத்தை கண்டிப்பா அறுத்தே தீரும். Hebrews 10:29 quickly. Let us go and please read that. எபிரேயர் 10:29. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த every time I am giving room to this kind of fornication, I am treading on the Son of God. எப்பெல்லாம் இந்த விபச்சாரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ இதை குறித்து யோசித்ததற்கு உடன்படுறீங்களோ அப்பெல்லாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் கொண்டு மிதிக்கிறவர்களா இருக்கிறோம். I am counting the blood of the covenant which he has sanctified me as an unholy thing. நம்ம தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி and despising the spirit of grace. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். See, God has purchased for us this great salvation. தேவன் நமக்காக இந்த மிகவும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை வாங்கி இருக்கிறார். The grace and truth has come from the cross. இந்த கிருபையும் இந்த சத்தியமும் கல்வாரியில் இருந்து நமக்காய் வாங்கப்பட்டது. If you despise the spirit of grace which is given to you, தேவனுடைய கிருபையின் ஆவியை நிந்திக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாய் இருப்போமா? see, this grace is given to you that you will not sin. இந்த கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால் நாம் பாவம் செய்யாதபடி இருக்கும்படியாக. That's what it says in Romans 6:6. This grace is given to us that we will not sin against him. இன்னைக்கு இதுதான் வேதம் ரோமர் 6:6 சொல்லியிருக்கு. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாய் நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் பாவம் செய்யாதபடிக்கு நமக்காய் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை நிந்திக்கிறவர்களாய் இராதபடி கவனமாய் இருப்போம். Let us conclude with the last verse, 2 Corinthians 7:1. இந்த கடைசி இந்த வசனத்தோட நம்ம இந்த முறை இந்த மெசேஜை நம்ம முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் 7:1 தான். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். Then we become so stubborn and adamant, which means we don't have the fear of God. நம்ம எப்பெல்லாம் பிடிவாதமா ரொம்ப அடம் பிடிக்கிறவங்களா இருக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள தேவனுடைய பயம் இல்ல என்று அர்த்தம். We may be filling in the spirit, speaking in tongues. நீங்க தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷை பேசுறவங்களா இருக்கலாம். But if we don't have the fear of God in our lives, ஆனா இந்த பாவத்தை விட்டு விலகு தேவன் சொல்லும் பொழுது அதை விட்டு விலகாதபடி அடம் பிடிக்கிறவர்களா இல்ல எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறவர்களா கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? we will compromise in the holiness. பரிசுத்தத்துக்கு நாம் ஈடு செய்கிறோம். இந்த பரிசுத்தத்தை பாவத்தினால நம்ம சரி செய்கிறோம், மேற்கொள்கிறோம். Let us cleanse ourselves from all filthiness. நம்முடைய எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் எல்லா மீறுதல்களிலிருந்தும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். Of the flesh and the spirit.
நம்ம ஆவியிலும் நம்ம மாம்சத்தில் இருக்கிற எல்லா அசுத்திகளும் நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொள்வோம். Joseph got an opportunity. யோசேப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சது. And it was the opportunity which will drag him into this fornication. அது என்ன வாய்ப்பு என்றால் இப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்துக்குள் அவனை இழுத்துக் கொள்கிறதான ஒரு வாய்ப்பு. But he flee from that place. அந்த இடத்தை விட்டு அவன் ஓடிவிட்டான் என்று வேதம் He சொல்கிறது. confessed saying that I fear God and man. அவன் ரொம்ப தைரியமா அறிக்கை, நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக நான் தேவனுடைய தேவ பயம் உள்ள மனுஷனாக. Sometimes we became so deliberate and we become so stubborn and presumptuous in doing things that are quite uncommonly before God. தேவனுக்கு முன்பாக இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான செய்வதற்கு நம்ம ரொம்ப எளிதாக பிடிவாதம் உள்ளவர்களாய் ஸ்டபர்னா அப்படியே ரொம்ப அடம்பிடிக்கிறவர்களா இருக்கிறோம், கடின இருதயம் உள்ளவர்களா. That's the rebellious heart which strive against God, showing the fist. இன்னைக்கு இப்படிப்பட்ட கடின இருதயங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதுக்குரிய பலனை அது அடையும். Let us close our eyes. நாம் கண்களை மூடுவோமா? எல்லாம் இந்த நேரத்தில் கண்களை மூடி நம்மை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இப்படிப்பட்ட விபச்சாரம், பேசித்தனங்கிற இந்த பாவங்கள் நமக்குள்ள இருக்குமானா தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். இன்றைக்கு இந்த சத்தியம் நமக்கு நேராக வந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் கர்த்தர் நீ கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன பேச்சு தானே, ஒரு சின்ன சிரிப்பு தானே, எனக்கு தெரிஞ்சவங்க தானே, யாரும் பார்க்கல இல்ல, அவங்க கூட நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி நீ செய்யற சின்ன காரியங்கள், கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவனிடமோ ஒரு காசு வாங்குறதுக்காக பழகிற பழக்கமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்காக உண்டான காரியமா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள விபச்சாரத்தை வேசித்தனத்தை உண்டு பண்ணுகிறது. பிரியமான தேவனுடைய சபையை, அன்றைக்கு யோசேப்புக்கு உலகத்தின் பார்வையின்படி அந்த போத்திபாரின் மனைவியின் அவன் ஆசைப்பட்டபடி அவன் நடந்தானா, ஏன்னா அவன் அடிமையாக விற்கப்பட்டிருக்கான். அப்ப எஜமான் சொன்னதை கண்டிப்பா செய்யணும். நீங்க எஜமான் நீ சொல்றதை செஞ்சிருந்தானா அவன் அந்த இடத்துல பெரிய அதிகாரியா வைக்கப்பட்டிருக்கான். ஆனா அவனுக்குள்ள இருந்த தேவ பயம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் என்ன பண்றது? அவங்க தானே, அவங்க சொல்ற நான் இப்படி தட்ட முடியும், அவங்க அப்படி நடந்துக்கிறப்ப நான் எப்படி மீற முடியும், அவங்க இப்படி இது பண்றாங்களே அவங்க பண்றாங்களே நினைக்கிற நீ யாரா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து பேசுறாரு. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்குமானால் நீ அந்த பாவத்தை விட்டு ஓடிவிடு, பாவத்தை விட்டு ஓடிவிடு. அதனால் உண்டாகிற எல்லா விளைவுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் உண்டாகிற என்ன கஷ்டமா இருந்தாலும், அதனால் உண்டாக என்ன காரியமா இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த வேட்சித்தனமும் விபச்சாரமும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் அவர் உனக்காய் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வாங்கின அந்த பரிசுத்தமாக்கிய அந்த உன்னை பரிசுத்தமாய் மாற்றக்கூடிய அந்த கிருபையின் ஆவியை காலின் கீழ் போட்டு நாம் இருக்கிறவர்களாய் அசைக்க பண்ணுகிறவர்களாய் இன்னொரு முறை இராதே. தேவ சபையே உன்னை தாழ்த்து இப்பவே உன்னை ஒப்புக்கொடு. இதோ மனம் திரும்புகிற ஒன்றின் நிமித்தமாய் பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் பொருட்டு மனதார ஒப்புக்கொடு. ஆமாப்பா இதுக்கு காரணம்னா சொல்லாத, நான் ஒன்றும் காரணம் இல்லை, எல்லாம் அவங்க தான், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த நபர் தான், இந்த நபர் தான் காரணமா சொல்லாத. உன்னை அப்படியே அவர்கிட்ட சாஸ்தாங்கமா ஒப்புக்கொடு. அப்பா என்னால முடியாத ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை இதுல இருந்து வெளியே தூக்கி எடுங்க ஆண்டவரே, நான் இதுலயே இருக்க விரும்பல, இதனால என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு ஆசீர்வாதம் கூட இல்ல ஆண்டவரே. அப்பா ஒரு இடத்துல கூட என்னால சுபிட்சமா இருக்க முடியல, எதை தொட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது, வியாதிய குடும்பத்தை நீங்க மாட்டேங்குது, வறுமைய குடும்பத்தை நீங்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னா வேதம் சொல்லுகிறது நீ உன் எல்லைக்குரிய மீறுகிற, கர்த்தர் உனக்கு விதித்த எல்லையை விட்டு மீறி போகிற, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற எல்லையை தாண்டி போற, அதனால தேவனால் உண்டான
வட்டமிட்டு கொண்டிருப்பதை போல இன்றைக்கு பிசாசானவன் உன்னை உன் குடும்பத்தை சுற்றி 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 வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கும்படியா ரீபா காலா ராபா பாபா பா ரீமுலு ரீபி காலா ராபா ராபா. இந்த வார்த்தை உனக்கு நேரே வருகிறது. என் வீட்டிலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, தேவையில்லாத சண்டைகள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்கு கூட பெரிய பெரிய சண்டை நடக்குது. ஏனே தெரியல. வியாதி நீங்கவே மாட்டேங்குது, வறுமை நீங்கவே மாட்டேங்குது, எல்லாத்துலயும் அடிமைத்தனத்திலே இருப்போம் நினைக்கிறியா? இன்னைக்கு உன் ஜீவித்தை ஆராய்ந்து பார். இன்னைக்கு உன் ஜீவித்தை நிதானித்து பார். எங்க எல்லைக்குறியை விட்டு மீறி இருக்க, எங்க எல்லைக்குறியை விட்டு தாண்டி இருக்க, இன்றைக்கு அதை சரி செய். உன் எல்லையை சரி செய். உன் வேலையை அட, உன் அடைப்பை அட. இன்றைக்கு கர்த்தர் உடலை கூட பேசுகிறேன். ராபா காலா ராபா பாபா ரிபானா ராபா பாபா பாபா ஓ ரிபானா ராபா பாபா பாபா பாபா. நான் ஒரு காரியத்தை உணர்றேன். இந்த வேசித்தனத்தை உபச்சாரத்தையும் இந்த சபையின் எல்கையை விட்டு, இந்த சபை இருக்கிற இந்த சபைக்குரிய இந்த எல்கையை விட்டு, இந்த கடம்பாக்க எல்கையை விட்டு, இந்த கல்பாக்க மகாபலி வரைக்கும் இருக்கிற இந்த எல்கையை விட்டு கர்த்தர் விளக்கும்படியால் வழியாக்க கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிசாசுகள் இனி உன் எல்லைக்குள்ள வராதவர்கள், இந்த ரத்தத்தால் வேசித்தனம் உன் எல்லைக்குள்ள நுழையாதவர்கள், இன்றைக்கு ஒரு தூணாய் கர்த்தரை அடித்தெடுக்கப்படுகிறார். இந்த பகுதியில் ரீபா காலா ராபா பாபா ரீபா குளிரின் கர்த்தர். எஸ் 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 ரீபா ராபா. நீ மட்டும் இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, இனி இந்த சபையின் எல்லைக்குள்ள எந்த விபச்சார வேசித்தனத்தின் ஆவியும் செயல்படாது, செயல்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் அதை போல முன்னப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் காணப்படுகிற எல்லா விபச்சாரையும் வேசித்தனங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உன் கையில் ஒப்புக்கொள்கிறார். இதோ இந்த பகுதியின் ரட்சிப்பு, இந்த பகுதியின் ஆசீர்வாதம், இந்த பகுதியின் விடுதலையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ரீபா காலா ராபா ரீபா ராபா 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 சௌரி கர்த்தர் ரீபோடு ரிபி கர்த்தர் ராபா ரீபோடு ரிபி கர்த்தர் ராபா ராபா. எஸ் 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 உன் கையில கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ போற தெருவுல நீ ஜெபிச்சுட்டே போ, நீ இருக்கிற பகுதியில ஜெபிச்சுட்டே போ. இதோ அந்த பகுதிக்குள்ள எந்த விபத்தாரம் வேதித்தனமும் நுழையவே முடியாது. எந்த குடும்பத்துக்குள்ளேயும் இனி பிரிவினை வரவே வராது. இது உன்னானது உங்க பகுதிக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். எப்படி ஆபிரகாம் வாக்கு சொன்னாரோ, உன் நிமித்தம் பூமியின் குடிகள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரோ, அதுபோல இதோ அருமையான தேவனுடைய சபையை உன் நிமித்தமாய் இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு எழுத போடுங்க. என்ன முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஓ ராபா லா ராபா லா ராபா லா ராபா. அப்பா, தெரிந்தோ தெரியாமலோ நான் எப்பயாவது எல்லையை விட்டு மீறி இருக்கேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறவங்க எலும்பி நிக்கலாம். எலும்பி நின்ற தேவனுக்கு முன்பாக உங்களை விட்டு கொடுங்க. இது யாரும் பார்க்கிற நேரம் இல்ல, உன்னதமான தேவனோட பார்க்கிற நேரம். ஆண்டவரே, தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கே தெரியாம எப்பயாவது நான் எல்லையை மீறி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. இது அவருக்கான நேரம். உனக்கே தெரியாம மீறி இருக்கலாம், யாருக்கு தெரியும் எது உனக்கு தெரியாம நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தா கூட தயவாக என்ன மன்னிங்கன்னு சொல்றவங்க தைரியமா எழுந்து நில்லுங்க. இன்றைக்கு உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியா, உன் குடும்பத்துக்கு ஒரு சுபிட்சத்தை உண்டு பண்ணபடியா கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். யாரும் இதுல தயங்காதீங்க. இது தயங்கக்கூடிய காரியம் அல்ல. யாரும் உங்களை தப்பா நினைக்க போறதில்ல. இது கர்த்தருக்கு உங்களுக்குமான காரியம். யாரெல்லாம் உறுதியா நான் நிச்சயம் வீரமே இல்லை, ஒரு இடத்துல கூட நான் எதையே காணவே இல்லைன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல தெரியாம பேசியிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல சும்மா தெரியாம பார்த்திருப்போம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்கன்னா அப்படி
தைரியமா எழுந்திருங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன் நிமித்தமாய் உன் பகுதி ஆசீர்வதிக்கும்படி. ராபா லா ராபா வா 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 வா. எஸ் 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 எஸ். தைரியமா எழுந்திருங்க. உங்களுடைய இந்த காரியத்தை பார்த்து கர்த்தர் பிசாசை தோற்று போக பண்ணினார். ராபா லா ராபா வா 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 வா. எஸ் 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 எஸ். எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க, எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டா கூட என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கே தெரியாம ஒரு லிமிட் கூட பேசியிருக்கலாம், எனக்கே தெரியாம ஒரு காரியம் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை மன்னிக்கிறதுக்காய் உங்களை, உங்க ஜீவியத்தை, உங்களுடைய காரியத்தை, உங்க குடும்பத்தை எஸ் அநேகரோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய இந்த காரியத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நீ நிற்கிற இந்த காரியத்தை பார்க்கிறார். மற்றவர்களுக்காய் அல்ல, இவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைச்சாலும் அது அவர்களுக்கு கர்த்தருக்குள்ள காரியம். இது அவர் நியாயம் தீர்ப்பார். தயவு செய்து யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. ஆண்டவரே நான் தெரிஞ்சு தெரியாமலும் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்கலாம், ஒரு பார்வை எக்ஸ்ட்ரா பார்த்திருக்கலாம், டிவி சீரியல் பார்க்கிறப்ப ஒரு இச்சையோ ஒரு பார்வை பார்த்திருக்கலாம், ஓ அப்பா நாடகம் பார்க்கிறப்ப, ஓ ஒரு விளம்பரம் பார்க்கிற பொழுது, அப்பா வெளியே நடந்து போறப்ப ஒரு பார்வை பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் இருந்தா தயவு செய்து எந்திரிச்சு நில்லுங்க. இன்றைக்கு எல்லா நாடகங்களும் எல்லா திரைப்படங்களும் இந்த இச்சைக்கு நேரம் தான் உள்ள நடந்தது. அப்படிப்பட்ட காரியத்துல விடுதலை வேணும்னா இன்னைக்கு நீ எழுப்பி நில்லு. இன்னைக்கு நீ எழுப்பி நிற்க ஒரு வல்லமை உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு விடுதலை உண்டாக முடியாது. இப்போ கூட பிசாசு உனக்குள்ள சேர்க்கிற என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ எதிர்த்து நிற்காத, இல்லை எல்லாரும் தெரிஞ்சு போயிடும். நீ எதிர்த்து நிற்காத, எல்லாருடைய வித்தியாசமா பார்ப்பாங்க. சொல்றது தேவன், சொல்றது பரிசுத்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன். அவர் உள்ள தைரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில பரிசுத்தம் என்று எழுத விரும்புகிறார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்று எழுத விரும்புகிறார். யாருக்கெல்லாம் என்னோட வாழ்க்கையில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுத வேண்டும், அவரை வாழ்க்கையில பரிசுத்தம் எழுதணும்னு ஆசைப்படுறோம், அவங்க எல்லாம் தைரியமா எழுப்பி நில்லுங்க. ஓ எழுப்பி நில்லுங்க, எழுப்பி நில்லுங்க. ரா வா 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 ரா வா வா வா. எஸ் 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 எஸ். ரிபா லா ரா வா லா ரா வா லா ரா. ரிபா லா ரா வா லா ரா. நான் சொன்னது இன்னும் சில பேருக்கு புரியல நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம், இனி நான் பரிசுத்தமானவர், இனி நான் பரிசுத்தமானவர்னு கர்த்தர் எனக்கு உத்தரவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இனி நான் கர்த்தருக்குரியவர், இனி நான் கர்த்தருக்குரியவன்னு கர்த்தர் எங்களை ஒரு உத்தரவு போடணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. யார் மேலாம் கர்த்தருடைய உத்தரவு உண்டாகணுமோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறோமோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதப்படணுமோ, இதோ பரிசுத்தமானவரை தேவ பயத்தோடு பூர்ணமாக கடவுளுடைய வசனத்தை ரா வா 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 ரா ரா வா வா. எஸ் ரிபா லா ரா வா 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 வா. ரிபா லா ரா வா 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 வா. அன்றைக்கு பிரதான ஆசாரியரின் நெற்றி பதக்கத்திலேயும் மார்பகத்திலேயும் இதோ கர்த்தருக்கு பரிசுத்த என்று எழுது என்று சொன்னார். அதுபோல எழுப்பி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. இதோ நீங்கள் தேவனுக்கென்று பரிசுத்த ஜாதியாய் குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எழுப்பி நிற்கிற நீங்கள் யாவரும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இனி அசுத்தப்படுத்தும்படி எந்த பிசாசின் வல்லமையோ உங்கள் மேல செயல்படவே செயல்படாதே. ராமா லா ராமா ராமா ராமா. அதற்கான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கடைசி 5 நிமிஷம் நம்ம முடிக்க போறோம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவங்க ஆண்டவரே என்னால பரிசுத்தமா
இந்த பாடல் வரிகள் அதனால தான் சொல்லுது, இங்க இருந்து இந்த சர்ச்சு வாசலை விட்டு நான் கடந்து போறேன்னா பழைய வாழ்க்கையில தான் போவேன். என்னால நிக்க முடியாது. ஆண்டவரே உமக்காய் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உங்க துணை வேண்டாம் ஆண்டவரே, உங்க துணை வேணும் ஆண்டவரே. வேற யார் துணையும் வேணாம். நீ கத்துல இருந்து வெளியே போறப்ப, ஆலயத்துல இருந்து வெளியே போறப்ப உங்க கையை பிடித்துட்டு போகணும். உங்க கையை பிடித்துட்டு நான் வெளியே போகணும். வேற எதையும் பிடித்துட்டு போறதில்ல. உங்க கையை பிடித்துட்டு போகணும். வேற எதையும் இல்லையா? நான் உங்க கையை பிடித்துட்டு போறப்பா. Yes. எல்லாம் அந்த ஏசப்பா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு சபையில நான் போறப்ப அப்பா உங்க கையை பிடிக்காம நான் வெளியே போக மாட்டேன். என் கூட நீங்க வாங்க. எனக்கு துணைக்கு நீங்க வாங்க. எனக்கு துணையா நீங்க இருங்க. என்னோட கூட வாங்க. என்னை பிடிக்கிற வீட்டுக்கு வாங்க. துணை வேண்டும் தகப்பனை உலாவிலே என்னை எதிர்க்கும் சக்தி பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனை உலாவிலே என்னை எதிர்க்கும் சக்தி பல உண்டு. என் ஜீவனை பரிசுத்தம் என எழுது. என் ஜீவனை பரிசுத்தம் என எழுது. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்தி பல உண்டு. என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் எல்லை எங்கேயோ பரிசுத்தம் என எழுது. அருமையான தேவனுடைய ஜனமே, அன்னைக்கு சாலமோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு பிரியமானதை கேட்டது. இன்னைக்கு தேவ ஜனமே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானதை கேட்டிருக்கிற, பரிசுத்தம் வேணும்னு நீ கேட்டிருக்கிற, நான் நீ கேட்காதவற்றை எல்லாத்தையும் உனக்கு கூட கொடுப்பேன். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அப்பா என் பிரச்சனைகளோட நீங்க வாங்க. அப்பா நான் வீட்டுக்கு போறேன்னு எவ்வளவு காரியம் ஃபேஸ் பண்ணுவோம். இனி என் கூட இருங்கப்பா, நீங்க என் கூட இருங்க, என் கையை பிடிச்சுக்குங்க, என் கூட வாங்க. இன்னைக்கு உங்க கூட தான் நான் வீட்டுக்கு போக போறேன். என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு உண்டாக, என் வீட்டுக்குள்ள அடிமைத்தனங்கள் மாற, என் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனைகள் மாற, சண்டை சச்சரவுகள் மாற, பில்லி துணிய கட்டுகள் மாற, வேற எது வந்தாலும் யார் வந்தாலும் மாறாது. ஒன்றாம் மெய் தேவனாய், சர்வ வல்லமை உள்ளவராய், சாகாமை உடையவராய், சிலுவை மேல் சகலத்தையும் ஜெயித்தவராகிய நீங்க இன்னைக்கு என் கையை பிடிச்சிட்டு என் கூட என் வீட்டுக்குள்ள வாங்க. கேட்ட ஒவ்வொரு உள்ளமே ஆசைப்படுவீர்கள். அப்ப அவங்களுடைய கூட இருக்க, கேட்ட சத்தியத்துக்கு எங்களை கீழ்ப்படுத்தியும் கீழ்ப்படிய பலன்றாங்க. இதன்படி செய்ய உதவி செய். நீர் மாத்திரமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், காவலும், ஆசீர்வாதம் கூடுவதற்கு நம்மளோடு சர்வ பரிசுத்த மக்களோடு எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க ஜோம் பண்றவங்க அந்த ஜோம் பண்ணிக்கலாம், பண்றவங்க சாப்பாடு சரிங்களா? ஜோம் பண்றவங்க ஜோம் பண்ணிக்கலாம், மற்றவங்க நீ சாப்பாடு போகலாம். மற்றவங்க ஆசீர்வதிக்கட்டும். அதனால தேவனுடைய வசனங்கள் நல்ல ஆழமாக எழுந்திருக்குது. நம்மளோட இடைப்படுகிறவங்களா இருக்கிறாங்க. ஜோம் பண்ணா அதை எடுக்கணும்.
இப்ப